Let's begin our 100 days journey with English. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் framing questions using modal verbs. So இந்த modal verbsங்கிற நிறைய ஒரு லிஸ்ட் இருக்கு. டீடைல்ல பார்க்கறது அப்புறம் இப்போ ஈஸியா கொஸ்டின்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கறத குவிக்கா இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இதுக்கு ஈஸியா ரிமெம்பர் அப்படிங்கிறதுக்கு இந்த வேர்ட்ஸ் இதுதான் நம்ம அடிக்கடி நம்ம யூஸ் பண்றது. ஸோ இதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கிட்டாலே போதும். கேன், குட், would, அப்புறம் மே, ஷுட். மோஸ்ட்லி இதை யூஸ் பண்ணி தான் நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுவோம். ஸோ அதனால நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்றது ஈஸியா கான்வர்சேஷனுக்கு எது தேவைப்படுமோ அதை தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ கேன்ங்கிறது ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஃபேமிலிக்குள்ள கேட்க போது, ஒரே ஏஜ் சின்னவங்கள்ட்ட சின்ன வயசுல உள்ளவங்கள்ட்ட பேச போது கேட்கக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட் கேன். குட் அண்ட் வுட் வந்து கொஞ்சம் பொலைட்டா மரியாதையா ரொம்ப கேட்கறது குட் யூஸ் பண்ணலாம், வுட் யூஸ் பண்ணலாம். அப்புறம் மே வந்து ஃபார்மலா நம்ம ஆஃபீஸ்ல ஒர்க் பிளேஸ்ல யூஸ் பண்றதுக்கு மே யூஸ் பண்ணலாம். ஷுட் வந்து நம்ம மற்றவங்கள்ட்ட இப்போ அட்வைஸ் கேட்கறோம், சஜஷன்ஸ் கேட்கறோம்னா ஷுட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இப்போ கேன் பார்த்தோம்னா நம்ம பார்த்தோம் கேஷுவல். ஸோ கேன் யூ ஹெல்ப் மீ. இப்போ சென்டென்சஸா ஃப்ரேம் பண்ண போது அதுக்கு ஒரு வேற மீனிங். சரி, அதுக்கு தான் நான் காமிச்சிருக்கேன் எபிலிட்டி. அது வந்து கேன் ஐ கேன் டூ இட், ஐ கேன் ஸ்விம். அது வந்து எபிலிட்டி வரும். நம்ம இன்னைக்கு கொஸ்டின்ஸ் பார்க்கறதுனால நம்ம கொஸ்டின்ஸ் அதோட யூசேஜ் எப்படிங்கிறத நம்ம இன்னைக்குள்ள வீடியோல பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ கேன் யூ ஹெல்ப் மீ நம்மளுடைய கேஷுவலா நம்ம ஃப்ரெண்ட் ஏஜ் குரூப் ஃபேமிலிக்குள்ள கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்ஸ் குட் யூ ஹெல்ப் மீ இது இன்னும் கொஞ்சம் பொலைட்டா கேட்கறது. குட் யூ ஹெல்ப் மீ அதையும் ரொம்ப இன்னும் அதை விட ரொம்ப பொலைட்டா கேட்கறது would you like some tea. ஸோ இது பெரியவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு நீங்க ஏதாவது சர்வ் பண்ண, அவங்கள்ட்ட ஏதாவது கேட்கணும்னு நினைக்கும் போது would you like some tea. நம்ம ஷுட் வந்து நம்ம பார்த்தோம் அட்வைஸ் கேட்கறதுக்கு. ஷுட் ஐ ஸ்டார்ட் நவ், அவங்கள்ட்ட சஜஷன் கேட்கும், நம்ம ஸ்டார்ட் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு ஷுட் யூஸ் பண்ணலாம். மே வந்து அஃபிஷியலா யூஸ் பண்றது. மே ஐ கம் இன், மே ஐ யூஸ் யுவர் ஃபோன். இப்போ நம்ம ஒரு குட்டி எக்ஸசைஸ் பார்ப்போம். இப்போ சென்டென்ஸ் கொடுத்துருக்கோம், இதை அப்படியே கொஸ்டின் வேர்டா மாத்தணும். நமக்கு தெரியும் இந்த ஸ்ட்ரக்சர். கொஸ்டின் வேர்டு இந்த மாடல் ரொம்ப ஃபர்ஸ்ட் போட்டு சப்ஜெக்ட் போட்டு அப்புறம் அடுத்த மற்ற வேர்ட்ஸை போட்டுடணும். யூ ஹெல்ப் மீ, ஷீ ஓப்பன் த விண்டோ, யூ பாஸ் த சால்ட், வி லீவ் early, ஐ யூஸ் யர் ஃபோன். இப்போ ஆன்சர் பார்ப்போம். யூ ஹெல்ப் மீ, கேன் யூ ஹெல்ப் மீ, ஷீ ஓப்பன் த விண்டோ. இப்போ குட் நம்ம யூஸ் பண்றோம். அவங்க பிராக்கெட்ல ஆன்சர் கொஸ்டின் கொடுத்துருக்கோம்ல, அதை யூஸ் பண்ண போறோம். அப்படி யூஸ் பண்ண போது ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர்ல எழுதணும். குட் யூ ஓப்பன் த விண்டோ, யூ பாஸ் த சால்ட். would you pass the salt, பிராக்கெட்ல அந்த வேர்ட் கொடுத்துருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம கொஸ்டின் வேர்ட் ஆரம்பிக்கணும். we leave early, should we leave early, I use your phone. மே கொடுத்துருக்காங்க, மே ஐ யூஸ் யூர் ஃபோன். ஸோ ரொம்ப ஈஸி. இந்த இந்த 5 வேர்ட்ஸை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஏன் இந்த 5 வேர்ட்ஸ்னா இதுதான் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் நம்ம கான்வர்சேஷன். இந்த 5 வேர்ட்ஸ் நம்ம ஃபெமிலியர் ஆனாலே அழகா நம்ம கான்வர்சேஷனுக்குள்ள போயிடலாம். இப்போ இன்னொரு குட்டி எக்ஸசைஸ் பார்ப்போம். இந்த சென்டென்ஸ்ல எந்த வேர்ட் நம்ம சூஸ் பண்ணணும். டேஷ், யூ ஹெல்ப் மீ வித் திஸ் பேக், கேனா ஷுட்டா, ஐ சிட் ஹியர், மேயா உட்டா, யூ லைக் சம் காஃபி, உட்டா கேனா, we start the meeting now, shoulda maya, you tell me the time please, coulda villa. ஆன்சர்ஸ் பார்ப்போம். you help me with this bag, என்ன வேர்ட் கரெக்டா இருக்கும்? can you help me with this bag. ஸோ நம்ம ஆன்சர்ஸ் எடுத்து எழுத போது கேபிட்டல் லெட்டர் சி போடணும். I sit here, அப்ப என்ன கேட்போம்? may I sit here, you like some coffee, would you like some coffee, we start the meeting now, should we start the meeting now. இந்த ரெண்டு வேர்ட்ல எது கரெக்டா இருக்கு இது நம்ம சூஸ் பண்ணிரும். you tell me the time please, could, will. so could you tell me the time please. இது எல்லாமே இந்த மாடல் வெர்ப்ஸ் யூஸ் பண்றது கொஸ்டின்ஸ் கேட்டு கொஞ்சம் பொலைட்டா கேட்கறதுக்கும் நம்ம இந்த மாடல் வெர்ப்ஸ் கொஸ்டின்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த கொஸ்டின்ஸை
பொலைட்டா கேட்கணும் எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? கேன் யூ ஓப்பன் த டோர் எப்படி பண்ணலாம்? வில் யூ ஹெல்ப் மீ? கேன் ஐ borrow your pen? கேன் யூ ரிப்பீட் தட்? வில் யூ சென்ட் மீ த டீடைல்ஸ்? ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ கேன் யூ ஓப்பன் த டோர் எப்படி மாற்றலாம்? குட் யூ ஓப்பன் த டோர்? வில் யூ ஹெல்ப் மீ? வுட் யூ ஹெல்ப் மீ? ஸோ ரெண்டுமே கரெக்ட். ஒன்லி அந்த டோன் மாறும். பொலைட்டா மாத்திரம் கொஞ்சம் பெரியவங்கள்ட்ட நம்ம டோன், அப்புறம் ஏதாவது ப்ரோக்ராம்ல கெஸ்ட் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல பொலைட்டா யூஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ல நம்ம குட் வுட் அதை யூஸ் பண்ணிக்கலாம். கேன் ஐ borrow a pen? Could I borrow a pen? Can you repeat that? Could you repeat that please? Will you send me the details? Would you send me the details? ஸோ இப்போ ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த வேர்டு இது கேஷுவலான வேர்டு, அதுக்கு பொலைட் ஃபார்ம் எப்படின்னு. ஸோ இந்த ஜேர்னி நம்ம கண்டினியூ பண்ணுவோம். அவர் English learning journey. See you in the next video. Thank you.